ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜனின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட கிவுலோயா திட்டம் அச்சத்தில் தமிழ் மக்கள். கிளிநொச்சியில் 2 வெடிக்காத மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ட்ரோக் உறவால் ஏமாற்றப்பட்ட தனியார் வங்கி ஊழியர். தூக்கி வீசப்பட்ட கணக்கறிக்கை. மானிப்பாய் பிரதேச சபையில் குழப்பம். நடுவீதியில் துடிதுடித்து பலியான பெண். 2 இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. 100% வரி விதிக்கப்படும். கனடாவை எச்சரிக்கும் ட்ரம்ப். ரஷ்யாவுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகத்தில் பேரில் ஜெர்மன் உக்ரைன் குடிமகன் ஒருவர் கைது. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என்பவற்றின் ஏற்பாட்டில் இந்நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. 2006 உயர்தர கல்வியை முடித்த பின்பு பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருந்த 5 மாணவர்கள் திருகோணமலை கடற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களை சுகிர்தராஜன் நிலப்படம் எடுத்து செய்தி வெளியிட்டிருந்தார். மாணவர்களின் இறப்புக்கு கைகொண்டு தாக்குதலே பிரதான காரணம் என்று விசாரணையை திசை திருப்ப முயற்சித்த போது இவர் எடுத்த நிலப்படங்கள் தலையில் சுடப்பட்டு இறந்ததை தெளிவாக எடுத்துக் காட்டின. இதனால் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் ஏற்பட்டன. சுகிர்தராஜன் யுத்த சூழலில் துணிச்சலுடன் ஊடக பணியாற்றிய போது 2006 ஜனவரி 24 திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்திற்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வி. கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அமரர் சுகிர்தராஜனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் வருகை தந்தோர் அனைவராலும் மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2021 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட கிவுலோயா திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் அரசாங்கம் கையில் எடுத்துள்ள நிலையில் இது திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கான ஒரு நுட்பமான வழிமுறை என சட்டத்திரணி M. A. சுமந்திரன் முன்வைத்துள்ள விமர்சனம் தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை உருவாக்கியுள்ளது. நீர்ப்பாசனம் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் இத்தகைய பாரிய திட்டங்கள் காலப்போக்கில் தமிழ் மக்களின் பாரம்பரிய நில உரிமைகளை பறித்து எல்லை நிர்ணயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது கடந்த சில கால கசப்பான அனுபவங்களின் வெளிப்பாடாக உள்ளது. இருப்பினும் இக்குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கும் ஆளுந்தரப்பு அதனை அனைத்து மக்களுக்குமான பொதுவான அபிவிருத்தி என அடையாளப்படுத்துவதுடன் இத்தகைய விமர்சனங்கள் வடக்கின் வளர்ச்சியை தடுக்கும் முட்டுக்கட்டைகள் எனவும் சாட்டுகிறது. இதன் பின்னணியில் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரநாதன் கருணாநிதி சுமந்திரனின் இக்கருத்துக்கள் வெறும் அரசியல் லாபம் கருதியவை என சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி விளாவுடி பகுதியில் உள்ள நெல்வயல் சாலை அருகே நேற்றைய தினம் இந்த குண்டுகளை பரந்தன் உமையாள்புரம் கிராம சேவையாளர் பிரிவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெடிக்காத நிலையில் குண்டுகள் 2 கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் கேலோடிஸ்ட் மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையை கிளிநொச்சி போலீசார் நடாத்தி வருகின்றனர். கடந்த 19 இரவு கோட்டை படுகேன பகுதியில் வசிக்கும் முன்னணி தனியார் வங்கியில் பணிபுரியும் ஊழியர் அவருக்கு டிக்டாக் சமூக ஊடகம் மூலமாக அறிமுகமான நண்பரை சந்திப்பதற்காக பொரலஸ்கமுவ கட்டுவா வலவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறைக்கு சென்றுள்ளார். அந்த வங்கி ஊழியரை வாசனை திரவியம் ஒன்றை சுவாசிக்க செய்து டிக்டாக் நண்பர் மயக்கமடைய செய்துள்ளார். இதனையடுத்து அடுத்த நாள் ஹோட்டல் அறையில் கண் விழித்து பார்த்த அவர் தான் அணிந்திருந்த 3.5 பவுன் தங்க நகைகள், வங்கி அட்டை மற்றும் 2,58,000 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் உடனடியாக இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோட்டை படுகையின பகுதியில் வசிக்கும் முன்னணி தனியார் வங்கியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவரால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்த மத்தளம் நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியின் இடதுபுறத்தில் இருந்து பாதுகாப்பு வேலியுடன் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பத்தலி பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். விபத்தில் 30 மற்றும் 36 வயதுடைய இருவர் காயமடைந்ததுடன் அவர்கள் காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரின் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே இந்த விபத்திற்கு பிரதான காரணம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பில் பின்னாத்துவ போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் ஜெசேதன் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது கணக்கறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த கணக்கறிக்கை உடனே வழங்குவதால் அதில்
உள்ள பிழைகளை உடனே கண்டுபிடிப்பது கடினம் என்றும் அந்த கணக்கறிக்கையை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னிய நாட்களில் வழங்க வேண்டும் எனவும் உறுப்பினர் என் மகீரதன் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட தவிசாளர் ஜெசீதன் கணக்கறிக்கையில் தவறு உள்ளது என்றால் அந்த அறிக்கை சபையின் முன்மொழிந்து வழிமொழிய முன்னர் அதில் தவறு உள்ளது என கூற வேண்டும். எல்லாம் முடிந்த பின்னர் கூறக்கூடாது என தெரிவித்தார். அந்த நேரத்தில் தவிசாளருக்கும் குறித்த உறுப்பினருக்கும் இடையேயான கடுமையான வாத பிரதிவாதங்கள் உண்டான நிலையில் உறுப்பினர் தனது கையில் இருந்த கணக்கறிக்கையை தூக்கி சபையில் வீசி எறிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சீனாவின் வணிகங்கள் சமூக கட்டமைப்பு மற்றும் பொது வாழ்க்கை முறை உட்பட அனைத்தையும் முழுமையாக அழித்துவிடும் என பதிவிட்டுள்ளார். தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் கனடாவிற்கு பிரதமர் மார்க் கார்னிக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்காவிற்கு வரும் சீன இறக்குமதிகளுக்கு கனடா ஒரு இறக்குமதி மையமாக துறைமுகமாக மாற்றுவதற்கான திட்டங்களை பிரதமர் மார்க் கார்னி வகுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கனடா சீனாவுடன் உறுதியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்றால் அமெரிக்காவிற்கு வரும் அனைத்து கனடிய பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு எதிராக உடனடியாக 100% வரி விதிக்கப்படும் என்றார். கடந்த வாரம் சீனாவிற்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் கார்னி வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசாங்கத்துடன் ஒரு புதிய மூலோபாய கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார். இதுவும் டிரம்பின் மிரட்டலுக்கு முதன்மை காரணம் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜேர்மன் உக்ரைன் குடிமகளான லோனா என்னும் பெண் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். உயர்மட்ட அரசியல் கூட்டங்களில் பங்கேற்பவர்கள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடங்கள், ட்ரோன் சோதனைகள் மற்றும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ள ட்ரோன்கள் தொடர்பான தகவல்களை அவர் திரட்டியதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த தகவல்களை அவர் ரஷ்ய தூதரக அலுவலர் ஒருவருக்கு கொடுத்திருக்கலாம் என சந்தேகத்தின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பெர்லினில் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகளில் போலியான அடையாளத்தின் கீழ் பங்கேற்ற ரஷ்யா நாட்டவர் ஒருவருக்கு உதவியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆகவே ஜெர்மனிக்கான ரஷ்ய தூதரான செர்கே நெச்சாஜேவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடம் அந்த ரஷ்ய தூதரக அலுவலர் ஜெர்மனியிலிருந்து வெளியேற உத்தரவிட்ட விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டதாகவும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.